ஹாய் கைஸ். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். என்னன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல போட்டு லிஃப்டிங் வெயிட்ஸ் இஸ் பிரெயின் சர்ஜரி. என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பிரெயின் ஏஜிங் வந்து ரிவர்ஸ் ஆகும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணான்னு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒரு டாக்டர் இருக்காரு. உண்மையாவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணா பிரெயினோட ஏஜ் ரிவர்ஸ் ஆகுமா? அதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஃப்டிங் பண்ணா என்ன ஆகும், எப்படி இது பிரெயின் ரிவர்ஸ் ஆகும்னா, பிரெயின் ஏஜ்லாம் ரிவர்ஸ் ஆகாது. பிரெயினோட ஏஜை வந்து ஸ்டாப் தான் பண்ணும். என்ன சொல்றது, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்லோவா ஆகும். எப்படின்னா ஒரு வேகமா நம்மளோட பிரெயின் ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது, லிஃப்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகும். நம்மளோட காக்னிட்டிவ் ஐடியாஸ் எதாவது சொல்றது, நம்மளோட பிரெயினோட வளர்க்குற தன்மை, சிந்திக்கிற திறன், இதெல்லாமே மேம்படும். இது எப்படின்னா BDNF பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, அண்ட் IGF-1 இன்சுலின் லைக் growth ஃபேக்டர். இந்த ரெண்டு விஷயம் என்ன பண்ணும்னா நம்ம பிரெயினோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட படிக்கிறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட growth ரெக்கவரியும் ஓவரால் பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணா நம்மளோட மசிலை மட்டும் டெவலப் பண்றது கிடையாது, நம்ம பிரெயினையும் டெவலப் பண்ணலாம். ஸோ அதை தான் அந்த டாக்டர் சொல்ல வராரு. பிரெயினோட ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஸ்லோ டவுன் பண்ணலாம். நம்மளோட தாட்ஸையும் நம்மளோட பிரெயினோட growth ஹார்மோனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ வீக்லி 3 days லிஃப்டிங் பண்றது மச் பெட்டர்.